மல்லி, அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னா, நம்ம லாயர் வந்து கதிரேசன்ட்ட சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், இந்த கேஸை நம்ம ரீஓப்பன் பண்ணலாம். நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி உங்கள் பேத்தி வெண்பாவை திரும்பவும் இந்த வீட்டுக்கு கொண்டு வரலாம். அதுக்கு ஒரு வழி இருக்குங்க. அந்த ஒரு வழி இருக்குது. அந்த ஒரு வழியை நீங்கள் தான் சரி பண்ண முடியும். என்னையா சொல்கிற? என்ன பண்ணதுக்கு நான்? அந்த வழியை தவிர வேறு எந்த வழியும் இல்லையா? இல்லைங்க, அந்த ஒரு வழி பண்ணால் கண்டிப்பாக உங்கள் பொண்ணு சாவுக்கு காரணமானவன் தண்டனையும் அனுபவிப்பான். அது மூலயமா உங்கள் பேத்தியை இந்த வீட்டுக்கும் கொண்டு வர முடியும். இல்லைனா இந்த கேஸ் ஒன்றும் இல்லாமல் போயிடும். யோ, இனியா சொல்கிற? அதுக்கு அவனுக்கு இத்தனை வருஷமாக பணம் கொடுத்து வச்சுருந்தேன். இங்கே பாருங்க ஐயா, நான் தான் ஒரு வழி இருக்குன்னு சொல்கிறேனே, வழியே இல்லைன்னு சொல்லியே, ஒரு வழி இருக்குன்னு சொல்கிறேனே. சரி, என்ன வழி அது சொல்லு. ஒன்றும் இல்லை, உங்கள் பொண்ணு ரேணுகா செத்து போனாங்க இல்லையா, அது வந்து விஜய் தான் கொன்னான் அப்படின்னு ஒரு ஆதாரம் மட்டும் வேணும் நமக்கு. ஒரு சாட்சி வந்து இவன் தான் கொன்னான் அப்படின்னு கோர்ட்டில் சொன்னால் போதும், கண்டிப்பாக கேஸ் நம்ம பக்கம் வந்துடும். அதே மாதிரி ஒரு கொலைகாரன் கண்ட்ரோலில் ஒரு பொண்ணு இருக்கணுமா அப்படின்னு நாமளே பேசி கோர்ட்டு மூலிமா உங்கள் பேத்தி வெண்பாவை இந்த வீட்டுக்கு கொண்டு வந்துடலாம். ஸோ எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு தான். நமக்கு தேவை ஒரு சாட்சி. இப்போ என்னையா, ஒரு சாட்சி அவ்வளோதானே? சரி விடு, நான் நாளைக்கு ரெடி பண்ணுறேன் ஒரு சாட்சியை. நீ என்ன பண்ணுற, கேஸை ரீஓப்பன் பண்ணு. ஐயா ஐயா ஐயா, நீங்கள் நினைக்கிற மாதிரி எங்கேயோ போகிற ஒரு பொண்ணை கொண்டு வந்து இவ தாங்க சாட்சி அப்படின்னு நிப்பாட்டினோம்னா அந்த சாட்சி சொல்கிற எதையும் கோர்ட்டு கேட்காது. அது கேஸ் நிற்கவும் நிற்காது. வேற என்னையா பண்ண சொல்கிற? இங்கே பாருங்கள், உங்கள் பொண்ணை கொண்டது உங்கள் மாப்பிள்ளை தான். அப்போது உங்கள் பொண்ணுக்கும் உங்கள் மாப்பிள்ளைக்கும் தெரிஞ்ச ஒரு ஆளாக இருக்கணும். ஏன் சொல்லப்போனால் உங்கள் பொண்ணு உங்கள் மாப்பிள்ளையும் வாழ்ந்த வீட்டில் இருக்கிற ஒரு ஆளாக இருக்கணும். அதாவது உங்கள் மாப்பிள்ளைக்கு ரத்த சொந்தம் உள்ள ஒரு ஆளாக இருந்துச்சுன்னா இன்னும் நமக்கு விஷயம் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். ஏன்னா அவங்க மட்டும்தான் டெய்லியும் விஜயும் ரேணுகாவும் எப்படி பழகிட்டாங்க, எப்படி இருந்தாங்கன்னு தெரியும். அப்போது அவங்க சொல்கிற சாட்சி தான் கண்டிப்பாக பழிக்கும் ஐயா. இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கதிரேசன் யோசிக்கும்போது லாயர் ஒன்று, நான் வேணா ஒரு ஐடியா சொல்லட்டுங்களா? சொல்லியா? நம்ம விஜயோடைய அக்கா இருக்காள் ராஜேஸ்வரி. ஆமாம், ரீசெண்டாக நான் கேள்விப்பட்டேன், விஜயோட சொத்து எல்லாத்தையும் ஏமாற்றிட்டு ராஜேஸ்வரி விஜயை வீட்டை விட்டு வேட்டிட்டாலாம். ஸோ ராஜேஸ்வரிக்கும் விஜய்க்கும் இப்போ ஆகலை. விஜயை விட்டு வைக்கக்கூடாதுன்னு பழி வாங்க துடிச்சிட்டு இருக்கா. ஸோ எதிரிக்கு எதிரி நண்பா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் போய் ராஜேஸ்வரியை பார்த்து பேசுனீங்கன்னா கண்டிப்பாக ராஜேஸ்வரி பணிஞ்சு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ராஜேஸ்வரி மட்டும் வந்து விஜய்க்கு எதிராக சாட்சி சொல்லிட்டாங்கன்னு வச்சுங்களேன், ஒரே கல் ரெண்டு மாங்காய் ஐயா, ரெண்டு மாங்காய். அந்த விஜய் ஜெயிலுக்கும் போவான், உங்கள் பேத்தி வெண்பா உங்களுக்கு நிரந்தரமாக கிடச்சிருவா. என்ன சொல்கிறீங்க? உண்மையாக சொல்கிற? ஆமாங்க ஐயா, இது வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு வக்கீல் சொல்கிறாரு. கதிரேசனுக்கு சந்தோஷம் தாங்கலை. அப்படின்னா நான் அதை உடனே பண்ணுறேன் அப்படின்னு ராஜேஸ்வரியை பார்க்க வீட்டுக்கு போகிறாங்க. ராஜேஸ்வரி வீட்டில் தான் இருக்காங்க. ராஜேஸ்வரி கதிரேசனை பார்த்ததும் லைட்டாக ஷாக் ஆகுறாங்க. இவதுக்கு இப்போ இங்கே வந்திருக்கான் அப்படின்னு. கதிரேசன் ஒன்று, இன்னும் ராஜேஸ்வரி நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்க, நல்லா இருக்கேன், சொல்லுங்கள் என்ன விஷயம் அப்படின்னு கேட்கவும், இங்கே இப்போ ராஜேஸ்வரி, உனக்கு எதிரி எப்படியோ எனக்கும் அவன் எதிரி தான். அந்த விஜய் நான் பழி வாங்கணும்னு நான் நினைக்கிறேன். விஜயை ஜெயிலுக்கு அனுப்பணும்னு ஆசைப்பட்றேன். எனக்கு நீ ஒரு சின்ன உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்ல, ராஜு ஒன்று, அப்படியா, என்ன உதவி சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே கதிரேசனும் நடந்தாதுன்னு சொல்கிறாரு. சொல்லிவிட்டு, நீ மட்டும் எனக்கு ஆதரவாக வந்து சாட்சி சொன்னால் போதும், அந்த விஜய் ஜெயிலுக்கு போயிடுவான். அப்புறம் வெண்பா என் கண்ட்ரோலில் வந்துடுவா. எனக்காக அந்த ஒரு உதவி மட்டும் பண்ணுமா, உனக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுறேன், எவ்வளோ பணம் தரேன் அப்படின்னு சொல்ல, ராஜு ஒன்று, அப்படியா, பரவாயில்ல, கரும்பு திங்கிறதுக்கு கூலியா, எனக்கு அது விஜயை பழி வாங்கணும்னு நான் நினச்சிட்ருக்கேன். அதுக்கு நீங்கள் ஒரு நல்ல சான்ஸ் தரீங்க, அந்த சான்ஸை நான் பயன்படுத்திக்கலாம். நான்லாம் வேஸ்ட்டு தான். சரி ஓகே, நீங்கள் கேஸ் ரீஓப்பன் பண்ணுங்கள். சாட்சியாக நானே வரேன், நானே வந்து சாட்சி சொல்கிறேன். கண்டிப்பாக அந்த விஜய் உள்ள தள்ளுறோம். வெண்பா விஜய்கிட்ட வந்து பிரித்து உங்கள்கிட்ட ஒப்படைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு அப்படின்னு ராஜேஸ்வரி கதிரேசனை கூட்டு சேர்ந்து விஜயை காலி பண்ண பயங்கரமாக பிளான் பண்ணுறாங்க.